قلت يد الجاسوس إذ سل خنجرا عليه فخاب الشخص قضاك خنجرا وكم معجزات في السرى حين هاجرا نحدث أن الماء بالكفه جرى إلى أن كفى والكاف من هو أطشان صلاة وتسليم وأزكى تحيتي على من له في الشرق والغرب بلدان. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله. ஃபித்ரியா ஷரீஃபினுடைய 25வது நாளான இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வேவு பார்க்க வந்தவன் அவர்களை நோக்கி தன்னுடைய கத்தியை உருவின நேரத்தில் அவனுக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி சொல்கிறார்கள். வஷல்லத் எதுல் ஜாசூசி இஸ்ஸல்ல ஹஞ்சரா, ஒருவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேவு பார்க்க வந்தான். வந்து அலைஹி ஃபஹாப ஷவுசு கத்தாக்க ஹுஞ்சுரா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி தன்னுடைய வாளை உருவின நேரத்தில் அவருடைய கை சூகையாகி சிறிய கையாகி அப்படியே இயங்காமல் போய்விட்டது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி யாராவது கெட்ட எண்ணத்தோடு வந்தால் அவர்கள் அந்த இடத்திலே கேடுகட்டு போவார்கள் என்பதை எல்லாம் நாம் பல வரலாற்றின் மூலமாக நாம் அறிகிறோம். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் ஒரு அரபியை கூப்பிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் கடை வீதியிலே இருப்பார்கள், அவர்களை போய் நீ வெட்டி விட்டு வந்தால் நீ அவர்களை போய் வெட்டிவிட்டு வர வேண்டும். ஒருவேளை நீ வெட்டப்பட்டு விட்டால் உன்னுடைய குடும்ப பொறுப்புக்கு உன்னுடைய குடும்ப செலவுகளுக்கு நான் பொறுப்பு என்று சொல்லி அந்த அரபியை சொல்லி அனுப்புகிறார்கள். அப்போ அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் அஷ்ஹல் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தாருடைய பள்ளியிலே இருக்கிறார்கள். இந்த மனிதனும் அவர்களை நெருங்கி செல்கிறான். அப்படி நெருங்கி போகின்ற நேரத்தில் அஸ்யத் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த மனிதனுடைய பிடவையை பிடித்து இழுக்கிறார்கள். அந்த மனிதனுக்கு இந்த வாழ்க்கையிலே விடுகிறது. அந்த மனிதனுடைய கழுத்தை நெருக்குகிறார்கள். எந்த அளவுக்கு கழுத்தை நெருக்கிறாங்கன்னு சொன்னாங்க, அவனுடைய கண்கள் ரெண்டு வெளியே வந்துவிடும் போல இருக்கிறது. அந்த அளவுக்கு கழுத்தை நெருக்கிறாங்க. அப்போ அவன் மிகுந்த வேதனைப்பட்டு அவன் வருத்தத்தோடு சத்தம் போட ஆரம்பித்தான். என்னை விட்டு விடுங்கள், என்னை வெட்டி விடாதீர்கள், நான் வந்த நோக்கம் இதுதான், என்னை அபூ சுஃபியான் தான் அனுப்பினார், அவர் ஷைத்தானுடைய கூட்டம் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அவர் கெஞ்சும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து கொண்டே அவருக்கு விடுதலை அளிக்கிறார்கள். நான் உனக்கு பொறுப்பு, என்ன நடந்தது என்பதை சொல்லி என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவர் நடந்த அத்தனையும் சொல்கிறார். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிந்து கொண்ட அவர் அந்த இடத்திலே இஸ்லாமாகி கொஞ்ச நாள் மதீனாவிலே தங்கியிருந்து விட்டு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதியோடு தன்னுடைய ஊரை நோக்கி புறப்படுகிறார். இதே போல இன்னொரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அந்த உருவிய வாளோடு வந்த நேரத்தில் கிட்ட வரும் பொழுது அவருடைய புத்தி மாறிவிட்டது. அவருடைய புத்தி மாறி தன்னைத்தானே அவர் மரத்திலே முட்டி முட்டி மோதிக்கொண்டு அவருடைய மூளையே வடுகின்ற அளவுக்கு, அப்படியே உருகி வடுகின்ற அளவுக்கு தன்னுடைய தலையை முட்டி முட்டி என்ன நடந்தது சொன்னால் அவருடைய தலையை வெடித்து மூளை வளைகின்ற அளவுக்கு அவருடைய நிலைமை ஆகி போய்விட்டது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கெட்ட எண்ணத்தோடு யார் வந்தாலும் அவர் அந்த இடத்திலேயே என்ன கேடுகட்டு போய்விடுகிறார். ஒரு சம்பவத்தை எனக்கு ஞாபகம் வருகிறது. அபூலஹபை பற்றி ரசூல் அல்லாஹு தாலா தப்பத் யதா அபீலஹப் என்று சொல்லி தப்பத் யதா அபீலஹபி வத்தப் என்று சொல்லி அபூலஹபுடைய கைகள் நாசமாட்டும் என்று சொன்ன பொழுது அதை கேள்விப்பட்டு அவருடைய மனைவி மிகவும் கோபத்தோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வருகிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால காபத்துல்லா பக்கத்தில் சஹாபாக்களோடு இருக்கிறார்கள். அப்போது இந்த பெண்மணி அங்கே வந்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற இடத்துக்கே வந்து பக்கத்திலே வந்து எங்கே உங்களுடைய நபி, எங்கே உங்களுடைய ரசூல் என்று சொல்லி கேட்கிறார். ஆனால் அவர்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து தான் இருக்கிறாங்க. இவருடைய கண்ணுக்கு அவங்க தெரியவே இல்லை. பிறகு என் கைக்கு அவங்க மாட்டுட்டு பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார். சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னை நோக்கி கெட்ட எண்ணத்தோடு யார் வந்தாலும் அவங்களோட கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன் என்று சொன்னாங்க. அப்போது அபூலஹபுடைய மனைவிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ணுக்கு தெரியலை. சரி, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி யார் எந்த எண்ணத்தோடு கெட்ட எண்ணங்களோடு வந்தாலும் அவங்க ஒன்றே மனம் மாறி இஸ்லாத்துக்கு வருவாங்க, அல்லது கெட்ட எண்ணத்தோடு வரவங்க அப்படியே கேடுகட்டு போய்விடுவாங்க என்பதை பற்றி தான் இந்த சதகத்துல்லா அப்பநாயம் அவர்கள் பாடுகிறார்கள். அடுத்த வாரியிலே சொல்கிறார்கள், வக்கம் மூஜிதாத்தி பிஸ்ஸுராஹின ஹாஜரா, அதாவது ஹிஜ்ரத்து அதாவது அவர்கள் மிஅராஜுக்கு போகின்ற நேரத்தில் எத்தனையோ விதமான அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார்கள். நாங்கள் ஏற்கனவே அதை வித்ரியா ஷரீஃபினுடைய ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறோம்.
நுஹத்திஸ் அன்னல் மாஅ மின் கஃபிஹி ஜரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கை விரல்களுக்கு நடுவில் இருந்து தண்ணீர் பீரிட்டு வந்தது. பத்ர் யுத்தத்தில் நடந்த விஷயத்தை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இலா அன் கஃபா வன் கஃபா மன்ஹு அத்ஷானு. யாரெல்லாம் அந்த டைம்ல வந்து தண்ணீர் தாகத்தில் இருந்தாங்களோ அத்தனை பேரும் எங்களுக்கு தண்ணி போதும் என்று சொல்லி விலகி கொள்கின்ற அளவுக்கு அவருடைய கை விரல்களுக்கு நடுவிலே இருந்து தண்ணீர் பீரிட்டு வந்தது என்பதை பற்றி இந்த பைத்திலே சொல்லியிருக்கிறார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நல்ல எண்ணத்தோடு யார் நெருங்குகிறார்களோ அவர்கள் நல்ல ரஹமத்துக்குரிய மக்களாக ஆகிவிடுவார்கள். யார் கெட்ட எண்ணத்தோடு வருகிறார்களோ ஒன்று அவர்கள் மனம் மாறி இஸ்லாத்துக்கு வருவார்கள், அல்லது அவர்களுடைய வழியிலே அவர்கள் கேடுகட்டு போய்விடுவார்கள் என்பதை பற்றி இதிலே சொல்லியிருக்கிறார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விஷயத்தில் நாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் சொல்வது போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்று சாதாரண மனிதர் அல்ல. அவர்களை சில பேர் இந்த உலகத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சில பேர்கள் கூட சொல்லியிருக்கிறார்கள், அவங்க வந்தாங்க போயிட்டாங்க, ஒரு போஸ்ட்மேன் மாதிரி தபால்காரமாய் வந்தாங்க, இஸ்லாத்தை தந்துட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சும்மா என்னமோ யாரோ மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். இது போன்ற கூட்டத்தார்கள் அல்லாஹ் தஆலா நம்மை காப்பாற்றி உண்மையான சுன்னத்துவல் ஜமாத்துல மட்டுமே கடைசி வரைக்கும் ஈமானோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தந்தல் பாலிப்பானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.